இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் அண்ட் விலாக்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுவும் என் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது அதே மாதிரி பார்த்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் உங்களை பாராட்டிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. நாட்டுக்கோழி பார்த்திங்களா, செம்ம கலரில். ஓகே, இது சின்ன பசங்களுக்கு கூட கொடுங்க, ரொம்பவே ஸ்ட்ரென்த்து, ரொம்பவே ஹெல்தி கூட. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் 1 கிலோ சிக்கன் பண்ணுறதுனால நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 பட்டை போட்டு 2 ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலையும் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் போடுங்க. நான் இங்கே 3 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அது நல்ல ஒரு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 தக்காளியிலேருந்து 2 தக்காளி யூஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை போட்டு. இப்போதைக்கு இந்த முட்டை இப்போ போட வேண்டாம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ வெறும் கறியை மட்டும் போட்டு அது மேலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உடனே வதக்காதீங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்டீமில் குக் ஆனதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மசாலாவோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நீங்கள் சிக்கனை போட்டு நல்லா இப்போ தாங்க வதக்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே வதக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தனியா பவுடர் அது போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்க உங்களுக்கு நீங்கள் போட்ட மசாலாவில் இருக்கிற ஸ்மெல்லு, பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ கண்டிப்பாக பேஷன்ஸ் தேவை. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இப்படி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ வதக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. எண்ணெய் எப்போ பிரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது நாட்டுக்கோழின்றதுனால நல்லா வேகணும் இல்லைங்களா? இது ப்ராய்லர் சிக்கன் மாதிரி சீக்கிரம் வேகாது. கண்டிப்பாக ஒரு 40 to 45 மினிட்ஸாவது ஆகணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு அதோட லாஸ்ட் ஒரு ½ an hour ஆகுது உங்களுக்கு சிம்மில் வெந்தால் தான் நாட்டுக்கோழி வேகும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை. பட் டேஸ்ட்டு கம்பல்சரி. வேறு எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காத டேஸ்ட்டு இந்த நாட்டுக்கோழியில் தாங்க கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி டைப் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்களா அந்த முட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல நாட்டுக்கோழி முட்டை. ஸோ அதையும் போட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் கிண்டணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டிட்டு அப்புறம் முட்டை உடஞ்சிடுச்சுன்னா என்ன சொல்லாதீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப மெதுவாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமான ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கம்பல்சரி பெப்பர் பவுடர் கம்பல்சரிங்க. அது போடலைன்னா உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற வாசனை அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே புதினா கொத்தமல்லியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டில் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டுங்க. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தாங்க வதக்கணும். போட்ட உடனே வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஸ்டீம் குக்கிங் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். சரி பாருங்கள், என்ன கலர் பார்த்தீங்களா? பயங்கரமாக இல்லை? இப்போ தாங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை அதுவும் புதினாவையும் போட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்களேன். இது எங்கள் வீட்டிலேயே வளர்ந்த மின்ட்டு. ஸோ அதையும் போட்டு ஒரு 4 முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த 4 முட்டையும் போட்டு அதில் நல்லா ஸ்லோவாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஒரு அட்டகாசமான கலரில் அங்கே பார்த்தீங்களா? அந்த கலரில் அந்த க்ரீன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நல்ல கலரு, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி மின்ட் ஃப்ளேவர் போடும்போது உங்களுக்கு சிக்கனில் இருக்கிற வாசனை, அந்த மின்ட்டோட வாசனை, அப்பா
வீடையே மணக்கும். பார்த்தீங்களா? அந்த முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் முட்டை எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி ரைஸும் ரசம் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ கூட இது தாங்க எங்களுக்கு மெயின் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு இதை சாப்பாடில் போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க மசாலாவோட. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ரசம் ஊற்றிக்கோங்க. ஸோ ரசமோடு சாப்பிடும்போது உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ரெக்ரெட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு எந்த விதமான நாட்டுக்கோழி ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் ஸ்மெல்லுக்காக அட்டகாசமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.